Hi friends, welcome to Vetti Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து மைக்ரோவேவ் ரெசிபி. மைக்ரோவேவ் ரெசிபில நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை அல்வா. கோதுமை அல்வா எப்படி பெர்ஃபெக்ட்டா மைக்ரோவேவ்ல பண்ணது ஈஸியா பண்ணலாம். அது எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ இந்த மாதிரி கிளாஸ் பவுல் எடுத்துக்கேன். இப்போ இதுல வந்து ஒரு 1/4 கப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கோதுமை மாவு ஒரு 1/2 கப் எடுத்துக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கீல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் கீல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து மைக்ரோவேவ்க்குள்ள வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓபன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு கீல. இப்போ இது கூட 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கேன். 1/2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன். இதையே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அகைன் மைக்ரோவேவ்க்குள்ள வைக்க போறோம் ஒரு 2 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை மைக்ரோவேவ்க்குள்ள வச்சிடலாம். இப்போ அகைன் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெளியில எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம மைக்ரோவேவ்க்குள்ள வைக்க போதும். இது கட்டி கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வந்து மைக்ரோவேவ்க்குள்ள வைக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ்க்குள்ள வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைக்ரோவேவ் ஓபன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அல்வா வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். நம்மளுக்கு கலர் கூட கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நமக்கு மைக்ரோவேவ் ரெசிபியில் சூப்பரான ஒரு வீட் அல்வா பாட்டும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவில் நம்ம பண்ணிடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நிறைய மைக்ரோவேவ் ரெசிபிஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.